உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பூமியில பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். ஏதேன் தோட்டம்னா, ஏதேன் என்றால் குட்டி பரலோகம். ஏதேன் தோட்டம் இங்க இருக்கிற எல்லாரும், இங்க இருக்கிற எல்லாருடைய ஆதி தாய் தகப்பன் இருந்த இடம் வந்து ஏதேன். ஏதேன்னா பரலோகத்திற்கு ஒப்பனையா அந்த பூமியில பரலோக ராஜ்யத்தை வச்சிருந்தார். ஏதேன் தோட்டத்துல அங்க பொன் விளைந்தது. அங்க அவர்கள் ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி தோட்டத்தில் எல்லா விருட்சத்தையும் கனி பூசிக்கலாம், ஜீவ விருட்சத்தை கனி பூசிக்கணும். அந்த இடத்துல பரலோகத்துல பொண்ணு இருக்கு, பொற்தலை வீதி இருக்கிற மாதிரி ஏதேன் தோட்டத்துல பொண்ணே விளைஞ்சிச்சான். ஏவாளு பொற்துகள் மேல்தான் நடந்திருப்பான் பைசோன் நதிக்கரையில. அப்போ அந்த பரலோகத்தில் செய்யப்படுகிற சித்தம் இந்த பூலோகத்தில் செய்யும்படி ஏதேன் என்கிற அந்த தோட்டத்தில் வைத்திருந்தார். அப்போ ஆதாம் ஏவாளும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள். நீங்க கூட தேவனோடு சஞ்சரித்தா தேவன் வாசம் பண்ணுகிற அந்த பரலோக ராஜ்யம் உங்க வாழ்க்கையில கட்டப்படும். இங்க சொல்றாரு ஜெபத்துல மத்தேயு 6:10, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போலதான் பூமியில ஏதேன் தோட்டத்துல செய்தாரு ஆதாம் ஏவாளுக்கு. ஏதேன் என்றால் இன்பம் அர்த்தமா, சொர்க்கம் அர்த்தம். சொர்க்கம் அப்படின்றாங்க பாருங்க, கேட்கும் போதே இன்பமாகுது. சொர்க்க பூமி, நரகமே இல்லைங்க. அப்போ அந்த ஏதேன்ல ஆதாம் ஏவாளுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். 10 கட்டளை கூட, ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்திருந்தார். அது என்னன்னா, தோட்டத்தின் நடுவில் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனி இருக்குது, அதை தொடாத, பறிக்காத. அதை புசிக்கிற நாளில பரலோக ராஜ்யம் வராது, பாதாள ராஜ்யத்தை பூமியில சாப்பிச்சுடுவேன். பூமியிலே சாப்பிப்பேன் அந்த கனியை சாப்பிடும் போது. நல்லா கவனி இந்த செய்தியெல்லாம். சிறு பிள்ளைகள் நல்லா ஆழமா பண்ணி உலகத்தை உங்களை பீட் பண்ண யாருமே இருக்க முடியாது. அப்போ அந்த நன்மை தீமை என்கிற அந்த கனி தொடாதே இருந்திருந்தாங்கனாக்கா இன்னைக்கு வரைக்கும் இந்த பூமி குட்டி சொர்க்கமாக தான் இருந்திருக்கும். ஆமா, பொண்ணு விளையா. இப்போ பொண்ணு தேடணும்னா அப்புறம் சுரங்கம் தோண்டி சுரங்கப்பாதையெல்லாம் வச்சு அப்புறம் பொண்ணு கடை கோலார் தங்க வயல்றாங்க. உலக பூமி கடி ஏராளம் பொண்ணு, வைடூரியம், வைரக்கற்கள் எல்லாம் புதைஞ்சு கிடக்குது. ஆனா ஏதேன் தோட்டத்தில் அப்படி எல்லாமே விளைஞ்சிச்சான். நெல் எப்படி விளையும், பொண்ணு அப்படியே விளைஞ்சிச்சான். ஏன்னா பரலோகத்துல பொன்னாலான வைரம், வைரக்கற்களால அஸ்திபாரங்கள்லாம் கட்டப்பட்டுக்குது. அதே மாதிரிதான் இங்க வச்சாரு. அப்போ அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் நாளிலே பாதாள ராஜ்யம் இந்த பூமியில வந்து விட்டது. அந்த கனியை தொடாத இருக்கிற வரைக்கும் ஏதேன் தோட்டம் இன்பமா இருந்தது. தேவ பிரசன்னம் இருந்தது. அங்க வியாதி இல்லை, அங்க வறுமை இல்லை, அங்க கடன் தொல்லை இல்லை, அங்க கோர்ட்டு கேஸ் இல்லை, அங்க ஹாஸ்பிட்டல் இல்லை, அங்க கல்லறை தோட்டம் இல்லை, அங்க வட்டி கடை இல்லை, அங்க சண்டை சாடி இல்லை, அங்க ஸ்கூல் கூட இல்லை, பரீட்சை இல்லைங்க, காலேஜ் படிக்கணும், ஓடி உழைக்கணும், சம்பாதிக்கணும், நெத்திவே, இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏதேன் தோட்டத்தில் தேவனோடு சஞ்சரிச்சாங்க. தேவன் அவர்களை ஆஸ்வதித்திருந்தார். அப்போ இங்க சொல்றாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இப்போ ஆதாம் ஏவாள் என்ன பண்ணிட்டாங்க, எவ்வளவு நாள் இருந்தாங்க தெரியல, அவ்வளவு நாள் குட்டி சொர்க்கத்திலே இருந்தாங்க. தேவன் சொன்ன வார்த்தையை மீறி பிசாசு வார்த்தையை கேட்டு கனியை சாப்பிட்டதுமே அந்த கனியை தான் உன்னிமித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கோம், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். ஏடா திடீர்னு பொண்ணு வலிச்சு, திடீர்னு பார்த்தா முள்ளு வலியுது. அந்த கனியை சாப்பிட்டதுமே சரீரத்தில் பாதிப்பு, ரத்தத்தில் பாதிப்பு, குடும்பத்தில் பூமி பாதிப்பு,
உன்னிருந்து பூமி சபிக்கப்பட்டிருக்கோம், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கின்றது. சரி, அந்த கதை முடிஞ்சு போச்சு. இப்போ ஆதாம் ஏவாளை தொட்டு துரத்தி விட்டாரு. இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? நன்மை தீமை கனியை சாப்பிட்டு தான் மனுஷன் பிறக்கிறான். அந்த பிசாசு ராஜ்யத்திலே இருக்கிறதுனால பரமண்டலத்தில் செய்யப்படுகிற சித்தம் பூலோகத்தில் செய்ய யாருக்கு தெரியல. ஆனால் இயேசு வந்தாரு. வந்து எப்படி பரலோகத்தில் செய்யப்படுகிறது, பூமியிலே செய்யறது எப்படின்னு இந்த 12 விஷயம் சொல்லி கொடுக்குறாரு. எப்படி சொல்லி கொடுத்தாரு? நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அந்த ஜீவ விச்சத்துக்கடியே திருப்பி கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் அந்த ஏதேன் தோட்டத்தில் ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விச்சத்து கண்ணிலே வச்சிருந்தார் பாருங்க. அந்த கனி இயேசுதான். அந்த கனி அதை பறித்து புஷித்து அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா பரலோக ராஜ்யம் உனக்குள்ளே வந்துடும். தேவதூதர்கள்லாம் வந்துடுவாங்க, பசுத்தாவி எல்லாம் வந்துடும். அப்போ அதை தான் இங்க சொல்லி கொடுக்குறாரு. மத்திய 6:10 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அப்படியே மாத்தி படிக்கணும். பிசாசு ராஜ்யம் வருவதாக, பிசாசுடைய சித்தம் பாதாளத்தில் செய்ய பூமியிலே செய்ய, இப்படி மாத்தி விட்டா ஏவாளும் ஆதாம் சேர்த்துக்கிட்டு. இப்போ இயேசுவோடு சேர்த்துக்கிட்டு பரலோக ராஜ்யம் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் வருவதாக, பரலோகம் செய்யப்படுது தனிப்பட்ட பூலோகத்தை என் வாழ்க்கையில செய்வதாக. அப்படிதான் ஆபிரகாம் வாழ்க்கையில செய்தாரு, ஈசாக்கு வாழ்க்கையில செய்தாரு, யாக்கோபு வாழ்க்கையில செய்தாரு, மோசேயின் வாழ்க்கையில செய்தாரு, எஸ்தரு, தெபோரால், மரியாள், மார்த்தாள், வேற யாரு, ஏராளம் பேர் இருந்தாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் அதை தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம் முழு உலகத்தை செலுத்தணும். செலுத்தி பாருங்க. இயேசு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை புசிக்கணும். அதை தேவனுக்கு ஆதாம் ஒரு ஆள் பாக்கி செலுத்தும் போது ஒரு அபிஷேகம் வரும், தேவதூர் வருவாங்க. நீ ஒரு சூப்பர் மேனா தான் இருப்ப. உங்க குடும்பத்துல உங்க அண்ணன் தம்பிங்க உங்க அப்பா அம்மா எல்லாம் வேற திசையில் இருப்பாங்க, நன்மை தீமை காரியத்தில் இருப்பாங்க. நீ இயேசு ஏற்றுக்கொண்டு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தேவன் தர உலகத்துக்கு கொடுக்கும் போது நீ ஒரு பரலோகராஜ் செய்யப்படுறது உன் தனிப்பட்ட வாழ்க்கையில செய்யப்படும். அல்லேலூயா. ஆமா. அப்போ எல்லோரும் பாவம் செய்து தேவன் மகிமேற்றதுனால பாதாளத்தில் செய்யப்படுகிற சித்தம் பூலோகத்தில் செய்யப்படுது. கொஞ்ச நாளைக்கு முன்ன கொரோனா கொள்ளை நோய் வந்துச்சு, மரண சக்தி. உலகம் ஃபுல்லா லாக்டவுன் பண்றான் பாரு, ஒரு உலகத்தையே லாக்டவுன். கிராமங்கள் பட்டணங்கள் எல்லாம் லாக்டவுன் பண்ணு. கொள்ளை நோய் வந்துச்சு, மரண சக்தி, கொள்ளை நோய், கொரோனா எல்லாரும் கொல்லுது. அவ்வளோ பெரிய அவ்வளோ பிசாசு உலகத்தை சூழ்ந்துச்சு. அப்போ இயேசு ஜீவ விருட்சத்துக்கு தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தா தேவதூதர்கள்லாம் உலகத்தை சூழ்ந்துக்குவா, பசுத்தாவில உலகத்தை. ஆனா யாருக்கிற அந்த மாதிரி ரொம்ப பாவம் நன்மை தீமை காரியம் தான் உலகத்துல பதுகி இருக்குது. அதான் பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பத்துல சுத்தி நடக்கிற காரியம் எல்லாம் அது எங்க பார்த்தால் வியாதி, வறுமை, தரித்திரம், கொலை, கூத்து, விபச்சாரம், வேஷனம், இப்படியே உலகம் குட்டி பாதாளமா இருக்குது, குட்டி நரகமாக இருக்குது. இப்போ மத்திய 6:10 சொல்றாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறோம் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நான் இதெல்லாம் படிக்கும்போது இதெல்லாம் நடக்கிற காரியமாடா, இதெல்லாம் பரலோகத்தை செய்யணும் பூமியில, அப்படியெல்லாம் நான் நினைச்சாலும் கூட நிறைய பேர் அப்படித்தான் நினைச்சு இயேசு ஏற்று ஞானத்தான் போயிடும், சூப்பரா செய்யலாம். அல்லேலூயா. ஆமா. ஜீவ விச்சத்துக்கடியை புசிக்கணும், அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். அவ்வளவுதான் கதை முடிஞ்சிச்சு. பிசாசு ஓடிய அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்துடும், தேவதூர் வந்துருவாங்க. அதுக்குதான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். ஆமா, கிறிஸ்துக்குள்ளே இருந்தாக்கா நீ மாம்ச சித்தையை காட்டக்கூடாது. நன்மை தீமை காரியத்தை தேவன் பகைக்கிறது, சபிக்கிறது, நிந்திக்கிறது, தூசிக்கிறது, இதெல்லாம் கெட்ட காரியம் பாருங்க. உடம்புக்கு ரத்தம் கட்டிவிடும், ஆத்மா கட்டிவிடும். நம்ம சுத்தி அசுத்தாவே இருக்கோம், வாழ்க்கை ஈடேறாது, ஒரே போராட்டமா இருக்கும். நரக பாதாள ராஜ்யத்து தான் இருக்கும், படிப்பு ஏறாது, எதிர்காலம் நல்லா இருக்காது, பல காரியங்கள் நம்மளை சூழ்ந்துக்குது. ஞானம் இருக்காது, விவேகம் இருக்காது. தானியேலுக்குள்ள விசேஷித்த ஞானம், யோசேப்புக்குள்ள விசேஷித்த ஞானம், எஸ்ஆர் ராஜாத்துக்குள்ள ஞானம், இயேசுவே ஞானம், சாலமோன் ராஜாவுக்கு ஏகப்பட்ட ஞானம். தேவாலயத்தை பொன்னிலே கட்டுறான், தேவ ஞானத்தால தேசத்தை இளைப்பார்கள் நடத்துறான். அதான் இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதி. இயேசுதான் அந்த ஞானம். ஞானம்னா என்ன நினைச்சக்கூடாது, செகுலர் நாலேஜ், எப்பில் PhD போய் படிக்கணுமா, அந்த ஒன்றும் இல்லையா. இயேசுதான். இயேசு தேவ நீதி உயிர்த்ததில்
இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவம். அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்குது. இதுதான் ஞானம். இந்த ஞானம் வேணான்னா அஞ்ஞானத்தில் போயிடுவேன், பிசாசு ஞானம். அப்போ இப்படி பார்க்குறோம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாக பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதா உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது பூமியிலே செய்யப்படுவதாக. இப்போ ஒரு காரியம் ஒரு காரியத்தை பார்ப்போம். லூக்கா 13 பரலோகத்தில் செய்யப்படுகிறது, பூமியில் ஒரு காரியம் செய்கிறார் பாருங்க. லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண்ணு நரக வேதனைப்பட்டுங்கிறா. லூக்கா 13 லூக்கா 13ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தில் 10, 11, 12 படிக்க. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபமாலயத்தில் போதகம் பண்ணிக் கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஸ்திரீ அங்கே இருந்தார். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. இங்க பாரு, உடனே அவள் நிமிர்ந்து தேவனை உடனே நிமிர்ந்தாலாம் பாருங்க. அதுதான் பரலோகம். அப்போ 18 வருஷமா என்ன பண்ணிக்கிறா? கூனின வானத்தை பார்த்ததே இல்லை. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. நம்ம கூனின்னு வாயில சொல்லிடுறோம். ரொம்ப கஷ்டம். அப்படியே யூ ஷேப்ல வாடாங்க. டெமோ காட்டு வாங்க. அப்படியே குனி பாப்போம். குனி அப்படியே தலை நல்ல குனிய அப்படி இல்லை. அதுதான் கூனி. பார்த்துக்கோங்க. 18 வருஷமா இருக்கிறா. அந்த மாதிரி வானத்தை பார்த்ததே இல்லை. நரகமா இல்லையா அது? அப்படியே போறது, அப்படியே வருது. அது என்ன போடுது? அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத, கொஞ்சம் கூட அப்படி தூக்கவே முடியாதான். 18 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. நரகவேதியா பாது, நரகவேதம் தானே. அதான் பாதாள ராஜ்யம். அப்போ சாத்தான் என்ன பண்றான்? நிமிரக்கூடாதபடி பலவீனப்படுத்தும், சரீரத்தை பலவீனமாக்கி நன்மத்தேம அறியத்தக்க கனி பிசுக்கு நாளில. ஆமா, அதுதான் நன்மத்தேம. ஏவாள் வார்த்தை கேட்காத, இயேசு வார்த்தை கேளு. யாரெல்லாம் நன்மத்தேம வாழ்கிறான் அவங்களாம் ஏவாள் வார்த்தை கேட்கறவங்க. பொண்டாட்டி வார்த்தை ஏவாள் வார்த்தை கேட்ட. அவ போய் பிசாசு வார்த்தை கேட்டா. தேவ வார்த்தை விட்டுட்டாங்க. உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தா சரி, நன்மத்தையும் அறியத்தக்க கனியை பிடிச்சிக்கிறான்னா அவன் பொண்டாட்டி வார்த்தை. ஏவாள் ஆதாம் பொண்டாட்டி, முதல் மனைவி. ஏவாள் வார்த்தை கேட்ட மாதிரி தான் பொண்டாட்டி வார்த்தை. பொதுவாக பொண்டாட்டி வார்த்தை கேட்கலாம் குடும்பத்தில். என் வார்த்தை கேட்டேன், பொண்டாட்டி வார்த்தை கேட்க. அவன் ஜீவ வார்த்தை பேசுற பொண்டாட்டியா இருக்கணும். கையெழுத்து இல்லையா? அவ தேவ வார்த்தையை கேட்கிறவளா இருந்தான்னா குடும்பத்தையும் ஆஸ்வதிப்பா, தேசத்துக்கு ஆஸ்வதிப்பா, பட்டணத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பா. ஜீவ வார்த்தை தான் அவகிட்ட போனா. இயேசு வார்த்தை பிசாசு வார்த்தையிலிருந்து விடுதலை ஆயிட்டா. அப்போ பாரு, 18 வருஷமா பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டு ஒரு சிறிய அங்கே இருந்தால் அவள் எவ்வளவு நிர்வகிக்க கூடாது. இயேசு 12வது வருஷம் படி போதும். இயேசு அவளை கண்டு, இங்க பாருங்க, நீங்க கூட இயேசு உள்ளத்துல இருந்தாக்கா, ஜீவ வித்தத்துக்கு உங்களுக்குள்ள இருந்தா, நீங்க கூட யாரை பார்த்தாலும் அது யாரோ எவரோ நன்மை தீமை கடியில் தான் இருப்பான். எந்த நாட்டுக்கோ எந்த தேசத்துக்கு போ, படிப்பு இருக்கலாம், படிக்காதுக்கலாம், டாக்டர் ரெவரண்ட் யாரானா இரு, பாவத்தின் சம்பளம் மரணத்தில் நல்ல வசதி. ஆனால் அசுத்தாவி இருக்குது, பலவீனப்படுத்த ஆவிக்குது, கவலை ஆவி, சோர்வாவி, பயத்தின் ஆவி, ஏதோ ஒரு ஆவி பிச்சுதான் இருக்குது மனுஷனுக்கு. நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக குத்துரு பரவாயில்லையா இவனுக்கு ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை இம்பார்ட் பண்றாரு பாரு அவருக்கு. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, வா கிட்ட, நம்மிடத்தில் அழைத்து, சிறியே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கையை வைத்து, அந்த 11வது வருஷம் படிக்க வேற வைக்கிறது கைய. ஏசு ஜீவ கையை, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். இங்க கவனி, எங்க கவனி. ஏசு நானே வழி சத்தியமா ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அவர் நன்மத்தையும் அறியத்தை கொடுக்காது ஏசு. அவ நன்மத்தையும் ஏவாள் வார்த்தை கேட்டு பாவத்துல பலவீனம் கைய வச்சாரு பாருங்க.
இவர் ஜீவ சொல்ற ஜீவரத்தம் அந்த சரீரத்துல இறங்குதுமே அப்படியே கூனியா அந்த 18 வருஷம் அப்படியே நிமிந்தாலாம் மேல கையை தட்ட இல்லையா லேலுயா. அப்போ அன்னைக்கு தான் அவளுக்கு பரலோகமா இருந்துச்சு. அன்னைக்கு நைட் எப்படி தூக்கியிருப்பா அவ 18 வருஷத்துக்கு அப்புறம் காட்டு தூக்கம் தூக்கியிருப்பா, நல்லா நிம்மதியா தூக்கியிருப்பா. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இயேசு வண்டியில வாங்க. இவளுக்கு எந்த பிரச்சனை? 18 வருஷம் கூடி. உங்க பிரச்சனை என்ன? வறுமை, தரித்திரம், அவமானம், வெக்கம். எல்லாருக்கும் 800 கோடி பேருக்கு 800 கோடி பிரச்சனை இருக்குது. ஒரே வாதம், என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். அப்போ எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அதான் சொல்றார், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. இந்த பூலோகத்தில் உங்க குடும்பத்தில் செய்யணும், உங்க அப்பா அம்மா வாழ்க்கையில செய்யணும், உங்க அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொந்த பந்தம் சுற்றி இருக்கிற ஜனங்க வாழ்க்கையில செய்யணும். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அடைத்து, சிறியே உன் பலவீனத்தில் விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி எந்த தைரியத்தில் சொன்னார்? எப்படியா சொல்ற? இயேசு வந்தா நீங்க சொல். இயேசுனா நன்மை தீமை கனி வச்சுட்டே நீ நன்மை தீமையில உள்ள விடுதலையாக்கணும். உங்க 2 பிச்சாது கூட்டி விட்டுரும். கையை வச்சினா உங்க கையை வச்சினா. இயேசுனா ஜீவ சரீரம் ஜீவரத்தம் தலைமையில வைக்கணும். ஏன் கை வைக்கூடாது? ஜீவ சரீரம் ஜீவரத்தம் உள்ள இறக்கணும். அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக குத்தா உள்ளக்கிற அசுத்தாய் போயிட்டு ஒரு அபிஷேகம் தேவத்துக்கு ஒரு பசுத்தாய் ஒரு குதூகலம் கொண்டாட்டம் வந்தா அல்லேலூயா. அப்போ இயேசு ஜீவ சரீரம் ஜீவரத்தத்தை வச்சுதான் ஊடிவே செய்தார். திருடவும் கொள்ளவும் அழிக்க வேறு நானும் அவைகளுக்கு ஜீவனுட பரிகுணப்படம் வந்தானார். அந்த ஜீவரத்தத்தை கொள்கதா மலையில முழு உலக கொடுக்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த 6 லிட்டர் ஜீவரத்தத்தை சிந்திடுறாரு. தேவனுக்கு தனக்கு உலக குத்துறாரு. அப்ப அதை நீ எடுக்கணும், ஜீவ சரீரத்தை புஷிக்கணும். என் கண்ணு ஜீவ கண்ணு. இப்போ பாரு, இந்த 40 வயசு ஆகி போச்சு. 40 வயசு என்ன ஆகுது? 20 விஷயம் போயிடுது. இது ஏன் போச்சு தெரியுமா? இந்த சத்தியம்லாம் எனக்கு தெரியாது உண்மையிலே. நீங்க சின்ன வயசுல இருந்தே ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு சொல்லிட்டே இருந்தீங்கன்னாக்கா உடம்பெல்லாம் ஆவியான டாக்டருக்கே நீங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே போக வேண்டிய அவசியம் கிடையாது. பசுத்தாய் சரீரத்தில் அசைவாட லங்ஸ், கிட்னி, கண்ணு, காது, மூக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும். அதுதான் கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள். ஒருவன் எண்ணில் என் வார்த்தை அவனில் நிலைத்திருக்கணும். ஆமா, கிறிஸ்துவை பற்றி உணர்வே இல்லை. ஜீவ சரீரம் ஜீவரத்தம் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க உணர்வே இல்லைன்னா நன்மை தீமை சரீரம் கட்சியில் கொஞ்ச நாள் ஆனா சம்பாதிக்க காசு எல்லாம் கல்யாணம் பண்ண வச்சிருந்த காசு, வீடு கட்டுறது வச்சிருந்த காசு எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டல் கூட்டிடுறாங்க பாருங்க. லட்சமா கொள்ள ஹாஸ்பிட்டல் போனா லட்சக்கணக்கில் தான் பில்லு. அதனால ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய செய்தியை கேளுங்கள். பேஸ்புக்ல போங்க, துளசிராம் தாமஸ் யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. சரி, நம்ம முடிச்சிடலாமா இன்னைக்கு இந்த மாசம்? அப்போ எவ்வளவு நிமிரக்கூடாது இருந்தாலாம். ஆமா, பொருளாதாரத்துல, பண கஷ்டத்துல, அவமானம், வெக்கம் இந்த இருக்குமா இருக்காது இவளுக்கு? ஒரே அவமானம். எங்க போனாலும், கல்யாணத்துக்கு போனாலும், எங்க பேங்க்குக்கு எங்க போனாலும் குஞ்சினே போகணும். பஸ்ல போனாலும் குஞ்சினே போகணும். 18 வருஷமா எங்க போயிருப்பா. ஒரே அவமானம், ஒரே வெக்கம். இயேசு பார்த்துமே பாருங்க, பட்டு ஜீவசரீரத்தை கொடுக்கிறாரு பாருங்க. நீங்க கூட இயேசு ஜீவனை டக்குன்னு குத்தணும். உங்க குடும்பத்துல குசலமே விசாரிக்க கூடாது, ஆராய்ச்சியே பண்ணாத. அம்மா வயிற்றுல பாவத்தின் சம்பளம் பணம் காசுக்கு நல்லா பாத்துறாது. இயேசு ஜீவன் பண்ணி தேவனுக்கு ஆதம் ஒரு ஜபத்தையாவது பண்ணிட்டு போ. பசுத்தாய் இறங்கிடும். அதனால்தான் இயேசு மத்திய மார்போகாம எங்க போனால் பரலோகத்தை செய்யப்படுகிற சித்தத்தை பூலோகத்துல கொண்டு வந்தாரு. லேகோட் பிசாசு பிச்சவன், 2000 பிசாசு, திமிர்வாதக்காரன், திலான ஜியாதேஸ்வரு, சிறைப்பட்டவங்க, வியாதி பிச்சவங்க, குஷ்ரோகிங்க, குடும்ப கஷ்டம், பிரிவினை, விபச்சாரம், வேஷம், குடி, கூத்து எல்லாம் பாவத்தில் சாப்பிட்டு சிக்கி தவிக்கிறாங்க. எல்லாருக்கும் இயேசு தன் ஜீவனையும் பருவ ஜீவனை தேவன் தனக்கு ஆதாரம் முழு அசுத்தாய் பசுத்தாய் இறங்கி ஒரு மாபெரும் கொண்டு வந்தாரு. அதனால ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். வச்சதுமே பாருங்க எவ்வளவு போசா குத்துரு பாருங்க. 18 வருஷமா நன்மை தீமை சுய நீதி அடிதிலே ஊறி கொடுக்கிறாவா. கண்டில் நிச்சயமா ஜீவன திருப்பெருமை தேவனுக்கு தனக்கு குத்துக்கினே ஊறிவிடும். பிசாசு போராட்டம், கவலை, பயம், வெறுப்பு, கஷ்டம், சுய நீதி அநீதி. அதை தேவன் தனக்கு குத்து வயசான பிரச்சனை, சாப்பு பாவு கூட்டிகிட்டே போய் கட்சியில தற்கொலையே பண்ணிக்கிறாங்க நிறைய பேர், பிரச்சனை தாங்க முடியாம. அதனால இயேசு ஜீவன் தேவி நீதி உயிர்த்தல் பாவம் மட்டும் நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யம் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முடிவில் கத்தை நான் எக்காலத்துல
தாவீது அவர் துதி எப்போது வாயில இருக்கும். என் நாவு நாள்தோறும் உமது நீதி உமது சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆபிரகாம் எங்க போனாலும் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதற்றாடு தேவன் தனக்கு உலகத்தில் சகல காலத்தில் ஆசீர்வாதம். எங்க போனாலும் எக்காலத்தில் என்ன இருந்தது அந்த வேண்டல என் நாவு நாள்தோறும் உமது நீதி உமது துதியும். வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டிருந்தே. ஆதியாகமம் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் அந்த பைதட்டு ஆட்டுக்குட்டி ஆண்டவராக இயேசு தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. அசுத்தாயோட பசுத்தாய் வந்து தேவதூர் வந்துடும். பரலோகத்தை செய்து பூலோகத்தை பாதாள ஓடிவிடும். நிமிந்து நடப்பாய். தரித்திருந்த பிள்ளையில ஐஸ்வர்யம் வரும். சாபத்தின் ஆசீர்வாதம், வியாதிலிருந்து சுகம் கிடைக்கும். பாதாள பரலோக ராஜ்யம் கிடைக்கும். உயர்வு மேன்மை கனம் புகழ் வெற்றி ஜெயம் உண்டாகியே தீரும். கையத்தட்ட இல்லையா? அவள் மேல் தமது கையை வைத்தார். உடனே அவள் நிமித்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 16 இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டிய இந்த ஆபிரகாமின் குமார்த்தியாகி இவளை ஓய்வினால் இந்த கட்டிலிருந்து விடுதலை வைக்க வேண்டிய நிலையா என்று சொல்லி அவர் அப்படி சொன்னார். அப்ப ஆபிரகாமின் குமார்த்தி ஆயிட்டா. ஜெபம் பண்ணும். அதனால தில்லா இருங்க, தைரியமா இருங்க. பிசாசை ஜீவரத்தம் கொடுக்குற பிசாசை ஓடி விடுவான். அவங்க பக்கமே வரமாட்டான். நன்மை தீமை காரியத்தினாக்கா வந்துருவான். உங்களுக்கே தெரியாது. கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, சுயநீதி, ஐடியா, புத்தி கெட்டு, சிந்தை கெட்டு, ஒரே அசுத்தா வாழ்க்கையை வெறுப்பாரு. ரசனையா இருக்காது, புரட்சிகரமா இருக்காது. எதுக்குடா பிறந்த எதுக்குடா வாயின்னு இருக்காது. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க பாக்குறவங்க போறவங்க வரலாம். நீ உலகத்துக்கு ஒளியா இருக்கிறாய், நீ பூமிக்கு உப்பாய் இருக்கிறாய். மத்திய மாட்டு லூக்கா முழுது அவர் எங்கும் சுற்றி திரிந்தார். பிசாசின் பல்லவன் அகப்படி யாவரையும் கூட மாற்றினார். யாவரும் அம்மா வைக்கிற பாவத்தில் தான் வந்துக்கிறான். ஆப்பிரிக்காவுக்கு போங்க, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்காவுக்கு போங்க. எங்க ஊர் சோழவரம் கிராமம், வேலூர், வடார்காடு, பெங்களூரு, சென்னை, கோயம்புத்தூர், எந்த ஊருக்கு போ, ஆப்பிரிக்கா, சிக்காகோ, லண்டனு, எங்க போனாலும் வானத்துக்கு போய் எல்லோரும் பாவத்தை தேவ மகிழ்விட்டு போயிட்டுக்கிறான். ஏசு ஜீவன் பண்ணி தேவ நீத்து தேவத்துக்கு ஆதம் நூலுக்கு அசுத்தாய் பசுத்தாவியா இருக்கு. நீ தான் உலகத்தையே ஒளி, பூமிக்கு அது நல்லா மெச்சூர்டாகு. அளவற்ற அன்பு, அளவற்ற கிருபை. சொல்ல 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 அசுத்தாய் 18 வருஷமா நிமித்து நடப்பு அசுத்தாய் ஓடியும். சாப பாவம் மன தத்திரெல்லாம் ஓடி ஆசுவாத ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் எல்லாம் வரும். ஐஸ்வர்யம் மகிழும் கடவுள் உண்டாகும். பரலோகராஜ் பரலோக பூமியிலே செய்யப்படும். உலகத்தையே ஒளியாயிருப்பாய். ஜாமனும் பசுதி பிதாவே இந்த அருமையான மாலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நடிச்சு வைக்கிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திக்காதீங்க. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவர் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். ஸோ எல்லா ஆதாமுக்குள்ள பிறந்துக்கிறாங்க. ஆதாமே சேர்ந்த உனக்கு மரணத்தை கொடுக்குது, வேறு பாதாள ராஜ்யத்தை கொடுக்குது. நன்மார்க்கம் துன்மார்க்கம் கண்டில் நிச்சயமா ஜீவனத்தில் சுய நீதி அநீதி அட்ரஸ் கேட்டு திருடவும் கொள்ளவாக்கிதான் காரியம். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தே சொல்றாரு. நானே திராட்சை செடி, நீங்கள் ஒருவன் நிலைத்திருக்கணும். ஜீவ சரஞ்சீவர தேவன் தனக்கு இயேசு சாமண்ட வாக்கு தத்துக்களை தேவநீதி உயிர்த்தில தேவன் தனக்கு ஆதாமும் முழு உலகத்து கூட இல்லைன்னா பாவட்டும் மரணத்தை கொடுப்பேன். பிசாசு திருடவும் கொள்ள ஐக்கியதான் காரியம் செய்துட்டே இருப்பான். கத்தாவே இது சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிலைநிறுத்துகிற கத்தாவே பெரிய காரியங்கள் செய்யும். கத்தாவே இயேசு சாமண்ட வாக்கு தத்துக்களை தேவன் தனக்கு ஆதாமும் முழு உலகத்தை வாழ்நாள்லாம் கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்காலத்து கொடுக்குறோம். பாவட்டும் அசுத்த பசுத்த விட்டு தேவத்துக்கு பணிவிட செய்யணும். கத்தாவே பல்லூர் ராஜ்யத்தை செய்யப்படி தெத்த பூலோகத்தில் எங்க வாழ்க்கையில செய்யணும். பாதாள ராஜ்யத்தை செத்து எங்க வாழ்க்கையில வேறொருப்புட்டு போகணும். கத்தாவே தாவீதை போல வர விருத்தி ஆகணும். ஆபிரகாம் ஈசா யாக்கோபை போல சகல காத்து ஆசுவாதம் ஆடு ஈசாக்கை போல பவுலை போல கத்தாவே பேதுரை போல ஆடு மரியாதை போல மாத்தாலை போல கத்தாவே தெபோராலை போல எஸ்தரை போல உலகத்துக்கே பூமிக்கே உப்பாக இருக்க வேண்டும். பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும். கத்தா எங்கு சென்றால் இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதாம் அசுத்த பசுத்தாய் இறக்கி ஊழியத்தை செய்ய கிறிஸ்து ஜீவன் பரிவு ஜீவனை ஒவ்வொரு நாள் வெளிப்படுத்த தேவனுக்கு முழு உலகத்துக்கும் விசுவாசிகளை துரத்த தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க பல்லோக ராஜ்யத்தில் பூமியில செய்யப்பட இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு நீ பயன்படுத்தப்படி ஜெபிக்கிறதாவே மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு ஸ்நானத்துல எல்லா ஜம்மிலும் இருக்கிறோம் மிக ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆவே. கர்த்தருக்கு மகிழ்வுடைய என்னுடைய என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் மூலமே நாமத்தை சோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்கிற சகல உபகாரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராம தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர பகுதியாக சபை. ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதை நிச்சயமாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். இந்த செய்தி 13/6/2024 அன்று வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.